எங்களுடைய கோரிக்கை சமூக நீதி நிலைநாட்டுங்கள். சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது இது ஒரு சாதி பிரச்சனை கிடையாது, இது ஒரு சமூக நீதி பிரச்சனை. சாதியை வைத்துத்தான் பல நூற்றாண்டுகளாக அடக்குமுறைகள் நடைபெற்றன. இதை சரி செய்ய வேண்டும். இந்த அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சாதிகளுக்கு சமூக நீதி வழங்க வேண்டும் என்ற நோக்கில்தான் இன்று அப்படிப்பட்ட சாதிகள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று தெரிந்து கொள்ளத்தான் சாதிவாரி சர்வே நடத்த வேண்டும். இது சமூக நீதி பிரச்சனை. இந்த சாதிவாரி சர்வேயால் இடஒதுக்கீட்டும் வரும். இடஒதுக்கீட்டுக்காக மட்டும் கிடையாது, இடஒதுக்கீடும் ஒரு அங்கம் தான். நம்முடைய இந்திய அரசியல் சாசனம், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 15-16 சரத்திலே ஒரு அரசு சமூக கல்வியிலே பின்தங்கிய மக்களுக்கு நிகர்நோக்கு நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும். நிகர்நோக்கு நடவடிக்கைகள் என்றால் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். நம்முடைய கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 15-16 தெளிவா சொல்லியிருக்கிறது. The states should ensure affirmative action for the socially and educationally backward classes of India. பிரதமர் மோடியிடம் பலமுறை அழுத்தம் கொடுத்து இப்பொழுது மத்திய அரசும் நாங்கள் 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே கூடுதலாக சாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்துவோம் என்று அறிவித்திருக்கின்றார்கள். அது நடைபெறும். 1931க்கு பிறகு முதல் முறையாக இந்திய அளவிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகின்ற அரசு இப்பொழுது இருக்கின்ற அரசு இதை அறிவித்திருக்கிறது. 2026 வீடுகளை கணக்கெடுப்பு நடத்தி 2027 அங்கே சாதி வாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்துகின்ற திட்டம் இருக்கிறது. அதற்கு 14,000 கோடி நிதியும் ஒதுக்கியிருக்கின்றார்கள். அது மாற்று கருத்து கிடையாது. நாங்கள் கேட்பது சாதிவாரி சர்வே. இந்திய புள்ளியியல் சேகரிப்பு சட்டம் 2008 அதன்படி சர்வே நடத்துங்கள். ஸ்டாலின் அவர்களே, நாங்க கேட்கிறது சென்சஸ் கிடையாது, காஸ்ட் சென்சஸ் கிடையாது. காஸ்ட் சென்சஸ் என்பது மத்திய அரசு தான் எடுக்க வேண்டும். நாங்கள் கேட்கிறது காஸ்ட் சர்வே. இது மாநில அரசு எடுக்கலாம். இதை நீதிமன்றங்கள் உறுதி செய்திருக்கின்றனர். உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் உறுதி செய்திருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால் 2 மாதத்திற்கு முன்பு கர்நாடகா உயர் நீதிமன்றம் தெளிவான தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள். என்ன? மத்திய அரசு மட்டுமல்ல, மாநில அரசுகளும் சாதிவாரி சர்வே எடுக்கலாம் என்று கர்நாடகா உயர் நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அதன் பிறகும் இந்த ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்னும் பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். தூங்குவரை எழுப்பலாம், ஆனா தூங்குவது போல் நடிப்பவரை எழுப்ப முடியாது. ஸ்டாலின் அவர்கள் தூங்குவது போல் நடித்துக் கொண்டிருக்கின்றார். நம்முடைய செந்தமிழ் அவர்கள் சொன்னது போன்று அவருக்கு எல்லாம் தெரியுது. அதிகாரிக்கு தெரியும், இவருக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். சட்டம் இருக்கு. இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி மத்திய அரசு கணக்கெடுக்கலாம், மாநில அரசு கணக்கெடுக்கலாம், உள்ளாட்சிகள் கணக்கெடுக்கலாம், பஞ்சாயத்து தலைவர் கணக்கெடுக்கலாம், கலெக்டர் கணக்கெடுக்கலாம், யார் வேணா கணக்கெடுக்கலாம். அந்த கணக்கு செல்லும் என்று உயர் நீதிமன்றங்களும் தீர்ப்புகள் வழங்கியிருக்கின்றார்கள். இப்ப நான் சொல்றது இது வெறும் இடஒதுக்கீடுக்காக மட்டும் கணக்கு கிடையாது. பீகாரிலே என்னுடைய நண்பர் நிதிஷ்குமார் அவர்கள் 10வது முறையாக முதலமைச்சர். சமீப தேர்தலிலே மீண்டும் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார். அதற்கு முக்கிய காரணம் பீகாரிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதற்கேற்ப சமூக நலத்திட்டங்களையும் வழங்கியிருக்கின்றார்கள். சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம், அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் என்ன? இடஒதுக்கீடு மட்டும் கிடையாது, இடஒதுக்கீடு ஒரு அங்கம் தான். இடஒதுக்கீடுக்கு பிறகு இன்னும் எவ்வளவு இருக்கு சமூக திட்டங்கள். பீகாரிலே நடத்தப்பட்ட இந்த சாதிவாரி கணக்கெடுப்பின் பிறகு அங்கே பீகாரிலே 94 லட்சம் குடும்பங்கள் மாத வருமானம் 6,000 ரூபாய்க்கு குறைவாக இருக்கிறது என்று கண்டுபிடிப்பு. அந்த 94 லட்சம் குடும்பங்களுக்கும்
மாதம் இல்ல ஒரு தவணையாக 2 லட்சம் ரூபாய் உதவி செய்து சுய தொழிலுக்காக உதவி செய்கின்ற ஒரு திட்டத்தை பீகாரிலே கொண்டு வந்தார்கள். இது எப்படி நீ தமிழ்நாட்டில் கண்டுபிடிப்ப? எவ்வளவு பேர் வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கின்றார்கள், எவ்வளவு பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க, எப்படி கண்டுபிடிப்ப? சர்வே எடுக்கணும். அதே பீகாரிலே 67 லட்சம் குடும்பங்களுக்கு சொந்த வீடு கிடையாது, குடிசை வீட்டில் இருக்கிறாங்கன்னு அந்த சர்வேல தெரிய வந்தது. பீகார் அரசு, நிதிஷ்குமார் அரசு என்ன பண்ணாங்க? வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதுதான் வேணும், இந்த திட்டம் தான் வேணும், இதுதான் உண்மையான வளர்ச்சி. இல்ல நான் செய்ய மாட்டேன், எனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்வதெல்லாம் இது ஏமாற்று வேலை, இது ஏமாற்று வேலை.